லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக அரசியலின் ஆன்மா அப்படின்னா 69% இடஒதுக்கீடை பல கட்சிகளும் சொல்லுவாங்க. நீங்க சொல்வது அந்த 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து இருக்கிறது, அதை காக்க அக்கறை இல்லாமல் திமுக அரசு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. என்ன காரணம், என்ன அடிப்படை? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். முதல்ல நீதி கட்சி தொடங்கும் போது 100% இடஒதுக்கீடு இருந்தது. பிறகு ஒவ்வொரு எப்பையும் இங்க இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் இங்க சாதிய அரசியல் எப்பையும் ஊடாடிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடுகள் நமக்கு இல்ல யாருக்கோ கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில ஒரு பங்கீடுகள் வழங்கப்படுகிற போதும் அதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்படுது. அந்த அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா மாறி 80கள்ல 68% இருக்குது, திருப்பி 81ல 69 மாத்திரம். இதுல உங்களுக்கு நெருக்கடி உருவாகிற போது 50% தான் இருக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற போது 69% உறுதி செய்து 9வது அட்டவணையில சேர்த்தது தமிழக அரசு. அது மிக முக்கியமான பதிவுன்னு நான் பாக்குறேன். ஆனா அப்ப கூட அதுல திருப்பி ஒரு கொறி வைக்கிறாங்க. இல்ல இந்த சாதிவாரி கணக்கீடை நீங்க உறுதி செய்யணும்னா ஓராண்டுக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்பை இது பண்ணி முடிவு செய்து ஒதுக்கீட்டின் அளவை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீர்ப்புல சேர்ந்தே வருது. அது 2010 உங்களுக்கு வருது நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஓராண்டுக்குள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு தீர்மானம் இருக்குல்ல, இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் நம்ம 2012 ஒரு வழக்கு தொடர்ந்து மராத்தா வழக்குக்காக அதுல வர தீர்ப்புக்காக சில விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு திருப்பி இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு எல்லா விசாரணைகளும் வழக்குகளும் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு ஏற்கனவே இதுல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. 69% இடஒதுக்கீடு நாம சொல்றோம் நம்மளுடைய தமிழ்நாட்டோட முக்கியமான இது சாதனை. ஆனா அதை எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு நமக்கு விசாரணைக்கு வருகிற போது இங்க கேள்விகள் உருவாகும். இந்த கேள்விகளுக்கு நாம பதிலளிக்க தயாரா இருப்போங்கிற கேள்விதான். இல்ல இதுல திலகமாமா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்தியா இருக்கு இந்த 69% இடஒதுக்கீடுன்னு நீண்ட நாட்களாகவே சொல்றார். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2011 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 2 கோரிக்கைக்கு புள்ளி விவரங்கள் கொடுக்கறாங்க. வளமான பிரிவினரை நீக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி 11/7/2011 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சொன்னதை ஜியோவா போடுறாங்க. அமைச்சரவை குழு எல்லாம் கூடி அதை ஏத்துக்கிட்டு அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிடறாங்க. இப்ப நீங்க சொல்ற முக்கியமான இடம், தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்பதான் இந்த ஆபத்தை நம்ம தவிர்க்க முடியும்னு. ஆனால் உண்மையில நீங்க மத்திய அரசு நீங்க கேட்டீங்கன்னா அந்த டேட்டா தானே 69% காக்கும். நீங்க மத்திய அரசு தானே இதை வலியுறுத்தணும். நீங்க மத்திய அரசு தமிழகம் மாநில உரிமைகள்ல இது இருக்குது. பீகார்ல கொடுத்த இந்த இடப்பங்கீட தள்ளுபடி செய்துட்டாங்கிற கருத்தை நம்ம முன் வச்சுட்டே இருக்கோம். அங்கேயும் எதன் அடிப்படையில அது நிறுத்தப்பட்டுச்சு? எதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டுச்சுன்னா திருநங்கைகள் வழக்கு தொடுக்கிறாங்க, எங்களுடைய பிரிவு இதுல சேர்க்கப்படல. இப்ப இந்த அடிப்படை இப்படித்தான் ஒவ்வொன்றிலையும் சில பேர் விடுபட்டு போறோம் அப்படிங்கிற கேள்விகள் தான். இப்ப இந்த கணக்கெடுப்புகளை முழுமையா செய்து கேட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு மக்கள் முன்னாடி இருக்கு, அரசு முன்னாடி இருக்கு. ஆனா இதுலயும் ஒவ்வொரு முறையும் இப்ப 69% நம்மளுடைய மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றதுலயே தமிழகத்துல இருந்து யார் வழக்கு தொடுக்கிறாங்க? நீங்க திலகமாமா, அதாவது நீதி கட்சி காலத்தில் இருந்தே கேசவானந்தி பாரதி வழக்கில் இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. இடஒதுக்கீடுன்னு வந்தா அதுக்கு எதிரான வழக்கு, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் அன்றைக்கு யூபி அரசாங்கத்திலேயே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வரவேற்றிருப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதா அன்றைக்கு வரவேற்றார். இது ரொம்ப சரியானதுன்னார். ஆனா அன்றைய யூபி அரசு அதை செய்யல. வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் நாங்க எடுக்கிறோம்னு. காங்கிரஸ் அரசு அதை செய்துட்டு அந்த அறிக்கை முழுக்க உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரல, அவங்க வேற சமூக பொருளாதார புள்ளி விவரம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு வரவேற்றீங்கல்ல, அதைத்தானே இன்னைக்கு திமுக அரசு தீர்மானம் போடுது.
மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்ப மத்திய அரசு நடத்தணும். நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம கிட்ட முதல்ல என்ன டேட்டா இருக்கு, நம்ம என்ன கேட்க போறோம். இப்ப வன்னியர் இடஒதுக்கீடு 10.5% இதே சிக்கல் தான் வருது. யாரும் இந்த இடஒதுக்கீடு தவறுன்னு சொல்லல. இந்த இடஒதுக்கீடு பங்கீடுக்கு நீங்க முறையான தகவல்கள் எங்களுக்கு கொடுங்க, தரவுகள் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த தரவுகளோட நீங்க இதை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு திருப்பி விசாரணைக்கு வருகிற போது நீங்க சரியான தகவல்களோட இருக்கிறது நமக்கு தயாராக இருங்க. ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கீங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.